வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கியாவில் சென்டாஸ் மாடலு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சென்டாஸ் மாடல்ன்றது வேறு போகிறாங்க. இதோடைய ரிமோட் வந்து இதுதான். இப்போ வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம். இந்த ரிமோட் வந்து இது வந்து லாக்கு சைடில் தான் வரும், அன்லாக்கு. இது டிக்கி ஓப்பனு, இது வந்து ஹோல்டு லாக் பண்ணிக்கிறது. பட்டன் ஸ்டார்ட் தான், இன்ஜின் ஸ்டார்ட்டு ஆஃப் எல்லாம் இதுதான் ஆட்டோமேட்டிக். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே வராங்க, இந்த கிளாஸ் ஓப்பன் ஆகுது. ஏதாவது நம்மளோட ஸ்பீடு எல்லாத்தையும் காமிக்கக்கூடியது. கியர்ஸ் வந்து இதுதான். இது வந்து ஹேண்ட் பிரேக். இது வந்து மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்துடும், கீழே ப்ரெஸ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். இந்த கியர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இந்த பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் கியர் நீங்கள் மூவ் பண்ண முடியும். பாருங்கள், டிரைவ் வந்துடுச்சு. இப்போ ஆன் பிரேக் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு கால் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். திரும்ப பட்டனை ப்ரெஸ் பண்ண ரிவர்ஸ் போட்டோம். இதில் கேமராலாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் நார்மல் தான். ஹேண்ட் பிரேக்கிங் இருக்கும். இது பார்க்கிங் லைட்டு, ஸ்டார்ட்டு, சைடு மிரரு, விண்டோ, லாக் பட்டன், டிக்கி, இது பேனட் ஓப்பன். இது டிக்கி ஓப்பன் வந்து நம்ம கீழே இருக்குது. ஏசிலாம் இங்கே வந்துடும், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடு வந்துடும். பாருங்கள், நம்ம ஸ்பீடெல்லாம் முன்னாடி இங்கே காமிச்சிடும். அந்த கிளாஸ்லேயே காமிக்குதுங்களா? வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.